விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய சுறுசுறுப்பும் சோர்வில்லாத தன்மையும் நல்லதொரு மரியாதையை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு பழக்கமும் உங்களுக்கு நல்ல பெயர்களை எல்லாம் தேடி தந்திருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. இதுநாள் வரைக்கும் உங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு பிரவேசிக்கிறார். விசாகம் நட்சத்திரம் கடைசி பாதம், அனுஷம் முழுவதும், பிறகு கேட்டை நட்சத்திரம் முழுவதும். உங்களுடைய ராசிக்கு சற்று அதிகமான விளக்கங்கள் இந்த பலன்களின் மூலமாக கூற உள்ளேன். ஏனென்று சொன்னால், மிகவும் அதிகமான ஜாக்கிரதை உணர்வுடன், விழிப்புணர்வுடன், முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் இந்த 28/5/2013 ஒரு வருட காலம் 13/6/2014 வரைக்கும் அஷ்டமஸ்தான சஞ்சாரத்தினாலே நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலம். நம்முடைய பாரம்பரிய ஜோதிட நூல்களின் மூலமான பலன்கள் எல்லாம் அஷ்டமஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்யும் போது பலவிதமான கஷ்டங்களையும், நோய் நொடிகளையும், கண்டங்களையும், சோதனைகளையும், மனதிற்கு கவலைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு பலன்கள் இருக்கிறது. இருந்தாலும் அந்த ஒரு வருடம் முழுவதுமே அப்படியே இருக்குமா, அல்லது இடைப்பட்ட காலகட்டங்களிலே ஏதாவது நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டால் கண்டிப்பாக இருக்கிறது. கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இந்த 26/6/2013 வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் குரு பகவான். இப்படி உங்களுடைய ராசிக்கு அதிபதியானவருடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது அந்த காலகட்டங்களிலே உங்களுடைய லக்ன பலத்தை கூட்டுவார். அதில் ஒரு சிறு தடங்களும் இருக்கிறது. செல்ஃப் மேடு ப்ராப்ளம். ஏனென்றால் 1வது இடமும் 6வது இடமும், என்னோட 6வது இடத்திற்கும் அதிபதியானவர் செவ்வாய். பிறகு அஷ்டமஸ்தானம் 1, 6, 8 இந்த 3 இடங்களும் வேலை செய்வதனாலே உங்களுடைய செயல்பாடுகளினாலே உங்களுக்கு சத்துருகள் உற்பத்தியாவது, பிறகு நீங்களாகவே சில பிரச்சனைகளை வலிய சென்று தேடிக்கொள்வது, இவைகளெல்லாம் ஏற்படும். இருந்தாலும் லக்னஸ்தானத்தையும், அதாவது லக்னம் என்று சொல்லும்போது நான் இங்கே ஜென்ம லக்னத்தை கூறவில்லை, ஜென்ம ராசியை, அந்த ராசி 1வது இடத்தை அவர் வேலை செய்ய வைக்கும் பொழுது அதற்கான பலத்தையும் கொடுப்பார். அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு பலத்தையும் உங்களுக்கு கொடுப்பார். பிறகு ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் ஜூன் 26 29/8/2013 வரைக்கும் சஞ்சரிக்கும் பொழுது ராகு பகவான் இப்போது இருக்கக்கூடிய நிலை உங்களுடைய ராசியிலிருந்து 12வது இடமான இழப்பு ஸ்தானம், பாவ கிரகங்கள் 12ஆம் இடத்தில் இருப்பது நல்லது. அப்படி இருக்கும் பொழுது ராகு பகவானுடைய சஞ்சார காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். ஜென்மஸ்தானம் உங்களுக்கு நல்ல முறையில் வேலை செய்யும். உங்களுடைய உதவிகளினால பலருக்கு நன்மைகள் ஏற்படும். நீங்கள் வேலைகளை மும்முரமாக செய்து அதில் பாராட்டுகள் பெறுவீர்கள். ஆனால் அந்த மெட்டீரியல் பெனிஃபிட்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பலன் உங்களுக்கு இப்போது கிடைக்காது, சற்று தாமதமாகும். மற்றபடி உங்களுடைய 1, 6, 12 வியாதி நிவாரணமாவதற்கான வாய்ப்பும் உண்டு. சத்ருத்துவம், அதாவது சிலர் உங்களை சத்துருக்களாக நினைத்திருந்த பொழுது இந்த காலகட்டத்தில் இல்லை, இவர் சத்ரு அல்ல, நல்லவர் தான் என்று உங்களை புரிந்து கொள்வார்கள். ஆனாலும் உங்களுடைய பிடிவாதத்தினாலே சில நண்பர்கள் மூலமாக நீங்கள் சில எரிச்சலை எல்லாம் தேடிக்கொள்வீர்கள். கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி குரு பகவானுடைய நட்சத்திரத்திலேயே
சஞ்சாரம் செய்யும் காலமான 29/8/2013 முதல் 13/11/2013 வரைக்கும் இந்த ஒரு வருட காலகட்டத்திற்கு உள்ளதாக இந்த காலம் இருக்கிறதே, ஆகஸ்ட் 29 நவம்பர் 13 வரைக்கும் ஒரு கெட்டதிலும் நல்லது நடக்கக்கூடிய காலம். ஆகா, இப்படி ஆயிடுத்த, இப்படி பண்ணிட்டோமே, இது மாதிரி இழப்பு வந்து விட்டதே, இது மாதிரி சுபகாரியங்களிலே தடைகள் வந்து விட்டதே என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று தெய்வானுகிரகம் உங்களுக்கு வந்து பலருடைய உதவிகள் கிடைத்து உங்களுடைய சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து நல்ல பலன்களை கண்டு பெருமூச்சு விடுவீர்கள். நிம்மதி பெருமூச்சு. உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடங்கல்கள் எல்லாம் விலகி நல்ல பலன்களை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி அந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு தனம் சார்ந்த நல்ல பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பிறகு குரு பகவானுடைய வக்ரகதி காலமும் உங்களுக்கு நல்ல பலன்களையே கொடுக்கும். அவர் திருவாதிரை நட்சத்திரத்திலே வக்ரமாக இருக்கும் பொழுதும் அல்லது புனர்பூசம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சொந்த நட்சத்திரத்தில் வக்ரமாக இருக்கும் பொழுதும் உங்களுக்கு நல்ல பலன்கள், அதாவது 13/11/2013 முதல் 12/3/2014 வரைக்கும் அஷ்டமஸ்தானத்திலிருந்து வக்ரமாகும் பொழுது அது 7வது இடத்தினுடைய பலன்களை எல்லாம் உங்களுக்கு தேடி கொடுக்கும். நல்ல ஒப்பந்தம், கணவன் மனைவி ஒற்றுமை, பிரிந்தவர் ஒன்று சேருதல், பிரயாணங்களினாலே நல்ல செய்திகள், தனத்தை நீங்கள் முதலீடுகள் செய்ததினாலே ஏற்பட்ட இழப்புகள் மாறி லாபங்கள் கிடைப்பது, உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த பலன் கிடைப்பது, பெரியோருடைய பாராட்டுகள், தெய்வீக வழிபாடுகள், இவைகளை எல்லாம் உங்களுக்கு கொடுத்து நல்லதொரு அருளாசி கிடைக்க வழி செய்வார். மற்றபடி 12/3/2014 13/6/2014 வரைக்கும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். 2 மற்றும் 5ஆம் இடத்திற்கு அதிபதியானவர் அஷ்டமஸ்தானத்திலே நேர்கதியிலே செல்லும் பொழுது அந்த காலகட்டத்தில் தன இழப்பு, குடும்பத்திலே குழப்பங்கள், கூச்சல்கள், மற்றபடி உறவுகளிலே விரிசல்கள் அல்லது புத்திரர்கள் மூலமான சஞ்சலங்கள், அதனால கஷ்டங்கள், நஷ்டங்கள் இவைகளை எல்லாம் ஏற்படுத்தும். சில கோர்ட்டு கேஸு இது மாதிரியான பிரச்சனைகள், வீணான வம்பிலே நீங்கள் மாட்டிக்கொள்வது, சம்பந்தமில்லாத பிரச்சனைகளிலே உங்கள் பெயர் அடிபடுவது, பிறருடைய நட்புகளினாலே தங்களுக்கு கஷ்டங்கள் வருவது, பிறருடைய வேலையை மட்டுமே பார்த்து கொண்டு சொந்த வேலையை கோட்டை விட்டு விடுவது, இது மாதிரியான பலன்கள் எல்லாம் ஏற்படும். வாகனங்களிலே செல்லும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டியவர். ஏனென்று கேட்டால் சில அதீதமான இடர்பாடுகள் வாகனங்கள் மூலமாக, சொத்துக்கள் மூலமாக ஏற்படும். தாயாருடைய ஆரோக்கியம் பாதிக்கும். கவனம் தேவை. உங்களுக்கு பரிகாரங்களாவது குரு வாரத்தில் தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு, சோமவாரத்தில் சிவனுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாயனுடைய தெய்வமாகிய முருகபெருமானுக்கு செவ்வாய்க்கிழமைகளிலே நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அல்லது நெய் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபட்டு வர உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் பறந்து ஓடி நல்ல பலன்களை கொடுக்கும். சுபமாகட்டும்.